தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்க அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு பிரேம்ஜி நடிகரோட இருக்கு சார். ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அவர் முதல்ல சொன்னதே வந்து அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேக்குற கேட்டீங்களா என்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஒரு நிமிஷம் நான் உங்க ஃபேமிலில இருந்து கேக்குறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்க குடும்பத்துல இருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன்னா எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க? நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்திருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்திருக்கீங்க. என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்திருக்கீங்க. உங்களால கேட்க முடியும், தளபதியை பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், நீ கேக்குற கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே, பாலாட்டு கொடு போன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் கேட்ட நான் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேக்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பாபு சார் வெங்கட் பாபு இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? இப்ப என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க?